அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன், கார்டனர், அப்புறம் நைட் வாட்ச்மேன் இவங்க எல்லாருக்குமான ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்படி நடக்கும், கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் இருந்தது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இனிமேல் ப்ராக்டிக்கல் 4ஆம் தேதியிலேருந்து போகிறவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரை நமக்கு ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ப்ராக்டிக்கல் என்ன மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ காலையில் 8 மணிலேருந்து ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்ச் நடக்குது. ஸோ நிறைய பேர் எப்படி நடக்கும், என்னென்னலாம் கேட்பாங்க, கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் நடந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக பாண்டிச்சேரியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் இருந்தது, ஜென்ஸுக்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் இருக்கும், லேடிஸ்க்கு என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் இருக்கும் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அப்புறம் மசால்ச்சி, வாட்ச்மேன் அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அவங்கள பொறுத்தளவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹைகோர்ட்லேயும் வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜோட வீட்லேயுமே வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இருப்பீங்க. இதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை ஜட்ஜோட வீட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க லீவ் போட்டாங்க அப்படின்னா அந்த நாட்களில் நீங்களும் அங்கே போய் வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உங்களை ஜட்ஜோட வீட்டில் போட்டிருந்தாங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா ஒரு 2 இயர்ஸ் அவங்க ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஆட்கள் வரும்போது நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போயிடுவீங்க. இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ப்ராக்டிக்கல் என்னென்னலாம் செய்ய சொல்லுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைலெல்லாம் மெயின்டைன் பண்ணுறது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது ஒரு பெரிய பண்டல் ஃபைலை உங்கள் கையில் கொடுத்து உங்களுக்கு இதை இயர் வைஸு, மந்த்லி வைஸு, டேட் வைஸ் நீங்கள் இதை அடுக்கி வைங்க அப்படின்றத உங்ககிட்ட கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டான மந்த்தும் கரெக்டான டேட்டும், அதாவது 1 தேதியிலேருந்து 30 தேதி வரை உள்ள ஃபைல் டைரெக்டாக அப்படியே லைனாக அடுக்கி வைக்கணும். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிக்கல் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எதையாவது ஒரு புக்கோ இல்லை பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பேப்பரில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அதை தமிழில் இருக்குது அப்படின்னா அதை உங்களை ரீட் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் கூட ஒரு சிலருக்கு உண்டு. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 2மே கலந்து தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்கும் இருக்கும், இல்லை ஜட்ஜோட வீட்டில் என்ன வேலை இருக்கோ அந்த மாதிரி 2ம் கலந்து தான் ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜட்ஜோட வீட்டில் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை மட்டும் இருக்காது. ஆஃபீஸில் உள்ள ஒர்க்கும் இதில் சில விஷயங்கள் இருக்கும். இதே உங்களுக்கு பேசிக்காக கம்ப்யூட்டர் தெரியும், ஒரு எக்ஸல் தெரியும், பவர் பாயிண்ட் தெரியும் அப்படின்னா ஸோ அது சம்மந்தமாகவும் ஒரு சில ப்ராக்டிக்கல் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். இதற்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா வேறு என்னென்னலாம் ப்ராக்டிக்கல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லேப்டாப்பை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், ஒரு ஆன் பண்ண தெரியுமா, ஆஃப் பண்ண தெரியுமா, அதை நீட்டாக தொடச்சி வைக்க தெரியுமா, இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இது மாதிரியான ப்ராக்டிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. முக்கியமாக ஒரு சிலருக்கு இந்த பாண்டிச்சேரி இந்த இடத்துலலாம் ப்ராக்டிக்கல் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா டீ போடுறத ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது ஜட்ஜி வர்றாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு டீ போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரியான ஒரு சில வேலைகளுமே பார்த்துட்டிங்கன்னா இருக்கும். அதோடு கிட்ட நீங்கள் ஹைகோர்ட்டில் வேலை செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும், இல்லை ஒரு மெமோ ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு மேலே உள்ள
மேலே ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட இந்த மெமோ பற்றி கேட்டு டீட்டெயில்ஸ் அவங்க வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, ஒரு மெமோ எடுத்துகிட்டு வர சொல்லிட்டாங்கன்னா அது எந்த வருஷத்தில் எந்த ஃபைலில் இருக்குது, எந்த வருஷத்தோட ஃபைலில் வந்து அது இருக்குது, எந்த டேட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டு அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வைப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு ஃபைலை ஹேண்டில் பண்ணுறது எப்படி அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கல் வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசால்ச்சியை பொறுத்தளவில் நீங்கள் ஜட்ஜோட வீட்லேயும் வேலை செய்யலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹைகோர்ட்லேயுமே வேலை செய்யலாம். ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெருக்கிறது, துடைக்கிறது, தூசு தட்டுறது இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த வீட்டு வேலைகள் தான் வந்து இருக்குது. நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு தோட்ட வேலைகள் இந்த மாதிரியான வேலைகளும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஜட்ஜோட வீட்டுக்கு போகிறீங்கன்ற பட்சத்தில் ஜட்ஜோட வீட்டில் கொஞ்ச நாள் வேலை செய்வீங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து வேலைக்கு ஆட்கள் இருக்கும்போது உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு மாற்றிடுவாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் க்ளீனிங் ஒர்க்கு தான் இருக்கும். அந்த சம்மந்தமான ப்ராக்டிக்கல் தான் வந்து இருக்கும். எப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் இருக்குது, இந்த ரூமை வந்து பெருக்கி தொடமா இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த மசால்ச்சி அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக இந்த ப்ராக்டிக்கல் வந்து இருக்கும். இதில் பாத்திரம் கழுவ சொல்லலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது டீ போடுறது, இல்லை வந்து ஆம்லேட் ஆஃப் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது போட்டு தர சொல்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கூட வைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டும் மசால்ச்சிக்கும் இருக்க போகுது. இன்னும் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வாட்ச்மேனு, கார்டனர், அப்புறம் மசால்ச்சி இவங்களுக்கெல்லாம் இன்னும் வேறு என்னென்ன மாதிரியான ப்ராக்டிக்கல்லாம் இருக்க போகுது அப்படின்றதுமே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு போகிறவங்க டைமில் போங்க. ஸோ உங்களுக்கு 8 மணி அப்படிங்க ஃபஸ்ட் பேட்ச் அப்படின்னு 8 மணிங்கும்போது நீங்கள் ஒரு 7 மணி 7:30 அந்த லெவல்லையானா போய் இருக்கிறதுக்கான பாருங்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்சாக உங்களுக்கு ஒதுக்குறாங்க. 3 பேட்ச்சு அந்த டைமில் அவங்க சொன்ன டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. 8 மணினா 8 மணி, 8:30 மணினா 8:30 மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் லேட்டாக போனீங்க அப்படின்னா நீங்கள் அதற்கான வாய்ப்பை வந்து இழக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலுக்கு டைமில் போகிறது வந்து நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.